அஜித் அவர்கள் நடிக்கிற குட் பேட் அக்லி படம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஜிவி பிரகாஷ் ஒரு லவ் மூவி அந்த மாதிரி பார்க்கும்போது கேங்ஸ்டர் படத்துக்கு இவர் செட் ஆவாரா? இதுக்கு அடுத்து விடாமுயற்சி இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இதான் ஃபைனல்? விடாமுயற்சிக்கு ஒரு பாட்டு பெண்டிங் இருக்குது. அதவே ஒன்று அனிருத் நான் போட்டு ரிலீஸ் பண்ணல. விடாமுயற்சி லேட் ஆனதுக்கு இந்த அனிருத்தும் ஒரு காரணம். பாரதிராஜா படம் அது வரைக்கும் இளையராஜா கூட ட்ராவல் பண்ணவர், கிராமத்து படங்களாக எடுக்கக்கூடிய டேரக்டர். ரஹ்மானை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க ரஹ்மான் எப்படி அவர் வில்லேஜே பார்த்ததில்லை, நீங்கள் அவரை இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லு. இப்போ கிராமத்தை பார்க்காத நபர் அப்படின்னு ரஹ்மானை சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு கிராமங்களில் கல்யாண வீடுகளில் இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு வருது. டிஎஸ்பி எனக்கு கேட்ட டைமிங்கில் மியூசிக் போட்டு கொடுக்கல, அப்படி இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஃப்ளாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ உள்ள மியூசிக் டேரக்டர்ஸ் ஒரு பாட்டுக்கு மாதக்கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஒரு படத்தை அவங்களாலே டிலே ஆகிறது, அவங்களாலே டேட் தள்ளி போகுது. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது எல்லாருமே நம்ம பேசியிருக்கோம், பார்ட் 2 படங்களுக்கு அவ்வளோக்கா ஓடுறதில்லை அப்படின்னு இருக்கும்போது, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இல்லை சவுத் இந்தியா முழுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பார்ட் 2 படம் புஷ்பா 2 அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் நிறைய படங்களில் டிஎஸ்பி அவர்கள் இசையமைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு தகவல், டிஎஸ்பி எனக்கு கேட்ட டைமிங்கில் மியூசிக் போட்டு கொடுக்கல, அப்படி இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஃப்ளாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதை அப்போஸ் பண்ணி இப்போ சமீபத்தில் நடந்த ஆடியோ லான்ச்சில் இவரும் சொல்லியிருக்காரு, இல்லை நான் என்னோடய வேலையை கரெக்டாக தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு குழப்பம் அங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. தெளிவான விளக்கம்னா டிலே ஆகிருக்கு. ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசருக்கு படத்தை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டேட்டை கிடைச்ச நாளில் சாங் கொடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு மனக்கசப்புகள் வந்திருக்கும். இல்லாட்டி வேறு டியூனு ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாரு. அந்த மாதிரியான டேரக்டருக்கும் ஒரு மியூசிக் டேரக்டருக்கும் இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் டேரக்டர் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இளையராஜா இருந்தாருன்னா அன்றைக்கி நீங்கள் கேட்டோன்னே 5 பாட்டை போட்டு கையில் கொடுத்துருவார். அவர் 1 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துருவாருன்றாங்க. அது அன்னைக்கு இருந்த மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ உள்ள மியூசிக் டேரக்டர்ஸ் ஒரு பாட்டுக்கு மாதக்கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஒரு படத்தை அவங்களாலே டிலே ஆகிறது, அவங்களாலே டேட் தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ சமீபத்தில் நடக்குது. அதே மாதிரி டிஎஸ்பியும் அந்த டைரக்டருக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தான். அதனால ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்குது. அதை சால்வ் பண்ணி தான் மேடையில் ஏறிட்டாங்க. ஓகே சார். இப்போது இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது படம் டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இன்னொரு மியூசிக் டைரக்டர் சம்பவமும் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. அஜித் அவர்கள் நடிக்கிற குட் பேட் அக்லி படம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது அதோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது முன்னாடி படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட போது இது அனிருத் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் டக்குன்னு ஜிவி பிரகாஷ் அப்படின்னு மாற்றுறதுனால இதுக்கும் ஏதோ காரணம் இருக்குமா? இல்லை அவரும் அடுத்தடுத்து பிஸியாக இருக்கார் அனிருத், அவர்கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லாமல் ஜிவி பிரகாஷ்ட மாற்றுறாங்களா? கொடுக்க விருப்பம் இல்லாமல் இல்லை. இப்போ விடாமுயற்சிக்கு ஒரு பாட்டு பெண்டிங் இருக்குது. அதவே அனிருத் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணல. இப்போ அந்த டிலே ஆனதுக்கு அவரும் ஒரு காரணம்ன்றாங்க. விடாமுயற்சி கொஞ்சம் டிலே ஆனதுக்கு ஒரு சாங் பேலன்ஸ் இருக்குது, அதை எடுக்கணும். அதை முடிச்சு கொடுத்தா தானே விருப்பங்க எடுப்பாங்க. இப்போ அதுவே ஒரு சமீபத்தில் டான்ஸ் மாஸ்டர் சதீஷினுடைய ஒரு படம், அந்த படத்தை அனிருத் தான் பண்ணுறதா. இப்போ அனிருத்தே வேணாங்கிற முடிவுக்கு வேற ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சு பண்ணுறாங்க. இப்போ அனிருத் இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டேரக்டர் ஆகிட்டார் ஆல்மோஸ்ட் இந்தியாவில். அப்படிங்கும் போது பயங்கர பிஸியான ஒரு நபராக இருக்கார். அவர்கிட்ட பாடல் வாங்குறது டிலே ஆகுது, அதனால் படம் டிலே ஆகுது. இப்போ அந்த ஆர்டிஸ்ட் டேட்டு வேஸ்ட் ஆகுது. ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஃபைனான்ஸ் டிலே ஆகுது. விடாமுயற்சி லேட் ஆனதுக்கு அனிருத்தும் ஒரு காரணம். அவர் சைட்லேருந்து அவரும் அவருடைய வேலையை பண்ணிட்டார். அப்படிங்கும் போது இப்போ இதெல்லாம் அந்த படத்துக்கு பார்க்குறாங்க. இந்த படம் இன்னும் 7 நாள் தான் ஷூட்டிங் பேலன்ஸே இருக்குது. குட் பேட் அக்லி 7 நாள் 6-7 நாள் தான். இன்றைக்கி அனைவரும் நம்ம பேசின நேரத்தில் நாளைக்கு கூட படம் முடிஞ்சிடும். பூசணிக்காய் உடச்சி முடிச்சிட்டாங்கன்னா கடன்னு அவங்க அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பண்ணிடுவாங்க. இப்போ அந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் ரஃப் கட் பண்ணிட்டாங்க. ஒரு போர்ஷன் டப்பிங் வேறு போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மியூசிக் டைரக்டருடைய டிலேனால ஒரு மாற்றப்பட்டுருக்கலாம். அதுதான் மெயின் காரணம். ஏன்னா படம் சீக்கிரம் முடிக்கணும், இம்மீடியட்டாக போனால். ரெண்டாவது சமீபத்தில் அமரன் ஒரு பெரிய ஹிட்டு ஜிவி கொடுத்துருக்காரு. ஜிவியும் ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பல்ஸை தெரிஞ்ச ஒரு மியூசிக் டேரக்டர் தான். அப்படிங்கும்போது இம்மீடியட்டாக ஜிவி வச்சு பண்ணலான்றதுக்கு மாறி இருக்கலாம். சார், இப்போ ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அனிருத் அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த காம்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கும்போது, ஜிவி பிரகாஷ் ஒரு லவ் மூவி
அந்த மாதிரி பட்டிருக்கும்போது கேங்ஸ்டர் படத்துக்கு இவர் செட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆடியன்ஸ் பற்றி இல்லை. இதுலேயே உங்களுக்கு அந்த மிலிட்ரி போர்ஷன்லாம் நல்லா பண்ணியிருப்பாரு. அமரன் ஒரு லவ் பேஸ்டு சப்ஜெக்டாக இருந்தால் கூட அந்த மிலிட்ரி போர்ஷன்லாம் பண்ணியிருப்பாரு. நல்லா பண்ணியிருப்பாங்க. மியூசிக் டைரக்டருக்கு வந்து இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ரகுமான் இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு ஜென்டில்மேன், காதலன் ஒரு மாதிரி கிளாசிக் வெர்ஷனாக போட்டுட்டு இருந்தாங்க. கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படத்துக்கு இவரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பாரதிராஜா படம். அது வரைக்கும் இளையராஜா கூட ட்ராவல் பண்ணவர், கிராமத்து படங்களாக எடுக்கக்கூடிய டேரக்டர். ரகுமானை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க ரகுமான் வந்து எப்படி அவர் வில்லேஜே பார்த்ததில்லை, நீங்கள் அவரை வந்து இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறாருன்னு சொல்ல. அந்த படத்தில் போட்டார் பாட்டு. இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு வந்து கிராமங்களில் கல்யாண வீடுகளில் இன்றைக்கி வரைக்கும் அந்த பாட்டு ஓடுது. மானூத்து மந்தையில் மாங்குட்டிக்கு பெத்த மயிலுன்னு ஒரு சாங்கு. சவுத் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் காரில் எங்கேயாவது போனீங்கன்னா ஏதாவது ஒரு கிராமத்தில் மைக்ஸிட்டு இந்த பாட்டு படிச்சுட்டு இருக்கோம். 30 வருஷமாக அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ கிராமத்தை பார்க்காத நபர் அப்படின்னு ரகுமானை சொன்னாங்க. ஒரு மியூசிக் ஒரு கலைஞர் என்ன நீங்கள் அவர் கொடுத்தீங்கனாலும் அதை கூட போய் அடாப்ட் ஆகிடுவாங்க. அதுக்காக வந்து நீங்கள் அவருக்கு வந்து கேங்ஸ்டர்னா ஜிவி பிரகாஷ் கேங்ஸ்டராகவே இருக்கணுமா? அப்படி கிடையாது. அந்த ஃபீல் அவங்க உணர்ந்துட்டாலே போதும். அதனால அதாவது கரெக்டாக பண்ணிடுவார். அப்படி இருக்கும்போது சார் இது பொங்கலுக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வந்து May 1 விடாமுயற்சி இப்போதைக்கு கிடைக்காது, May 1 தான். அப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குல்ல சார். இப்போது 2வதா ஃபிக்ஸ் ஆகி நடிக்க ஆரம்பித்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆகுது, முன்னாடி இருந்து எடுத்துக்கிட்டு இருந்த படம். அதுக்கடுத்து இது மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இல்லை இதை பற்றி நீங்கள்? இல்லை, அது நிறைய நடந்திருக்கு. டிலே ஆகி போயிட்டு அந்த மாதிரி ஒரே நாள் சத்யராஜ் மணிவண்ணன் காம்பினேஷனில் ஒரு தீபாவளிக்கு 2 படம் ரிலீஸ் ஆன காரணம். அதே மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணது தள்ளி போய் ஒரே தீபாவளியில் ஒரே டைரக்டர் ஒரே ஹீரோ நடித்த படம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை. சமீபத்தில் ஒரு 20 வருஷத்தில் அந்த மாதிரி நடந்ததில்லை. முதல் முறையாக இந்த படத்தை தான் நடந்திருக்கு. இந்த படத்துக்கு அங்கே ஷூட்டிங் போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனு, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னு நிறையா, அடுத்து இந்தியன் 2 உடைய பிரச்சனை நிறையா போய் அந்த படம் டிலே தள்ளி போய் 2வது ஆரம்பித்த படம் முதல்ல ஆரம்பித்த படம் 2வது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எதுவோ எப்படி இருந்தாலும் படம் வந்து அவங்க மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து படத்தை வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு டேரக்டர். அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிருக்கு. காம்ப்ரமைஸ் ஆகாத கொடுத்த டேரக்டரில் அடித்து சுருட்டி கொடுத்துருப்பாரு. எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பொட்டன்ஷியல் கரெக்டாக வரணும். சில டேரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்படிங்கும்போது படம் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நானே நிறையா சேனல் சொல்லி நிறையா இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். பிரேக் டவுன் ஒரு இங்கிலீஷ் படம் தான். அதை வந்து இதே வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. கதையெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டு ஸ்க்ரீன் பிளே தான் படம். ஒரு காரில் வர்றாங்க, ஒரு க்ரோசரி ஸ்டோரில் நிற்கிறாங்க, இடையில பெட்ரோல் போகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இடையில வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது. ஒய்ஃபை வந்து போய் வந்து ஒரு லிஃப்ட் கேட்டு ஒரு காரில் போகிறாங்க. பார்த்தா அவங்க வந்து இவரை ஃபாலோ பண்ணி வந்து கும்பல் கடத்திட்டு போகிறாங்க. இவர் எப்படி சேஸ் பண்ணி அவர் பிடிக்கிறாருன்னா இது ஒரு சீன் பை சீனாக வந்து அதை வந்து பரபரப்பாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி அஜர்பைஜான் மாதிரியான ஒரு ட்ரை பாலைவனத்தை எடுக்கிறப்ப அந்த படம் பார்க்குறதுக்கு வேறு ஒரு டோனாக இருக்கும். தமிழ் சினிமாவிலே நீங்கள் பார்க்குறதுலையே ஒரு மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் வந்து பண்ணியிருப்பார். படம் மூலியம் இவங்க போட்டு பார்த்துட்டு அதில் இருக்க கரெக்ஷன்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு டேரக்டர்னா மகிழ் திருமேனி. அந்தளவுக்கு அவுட்புட்டு கொடுப்பார். நம்ம அருண் விஜயை வச்சு பல மேஜிக் பண்ணவர், அஜித் மாதிரியான ஒரு நடிகர் கிடைக்க விட மாட்டார். அதுக்கு அவரும் ஒரு டிலே. அனிருத்தில் கடைசியாக ஒரு பாட்டு இப்போ ஒரு பெண்டிங் இருக்குது. அந்த பாட்டை அவர் கொடுக்குறதுல அதுவும் டிலே. இப்படி பல டிலே வந்துட்டு இருக்குது. ஆனால் குட் பை டக்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க பொங்கலுங்கிறத பூஜை போட்ட அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பூஜை போட்ட அன்றைக்கே பொங்கல் ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக பண்ணணுங்கிற ஒரு இதில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதனால் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஜிவி உள்ள வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சார் அடுத்த படம் இது எந்த மாதிரியான தகவல்னு சொல்கிறேன்னு தெரியல. மறுபடியும் சிவாவோட கமிட் பண்ணியிருக்காரு அஜித் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? அது எந்த மாதிரியான படம்? இதே மாதிரி இப்போ கங்குவா மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் அஜித்தை வச்சு ட்ரை பண்ண வரா சிவா? கங்குவா மாதிரின்லாம் சொல்லக்கூடாது. இது டிஃப்ரெண்ட்டான ஜானரில் அதாவது வந்து அஜித், சிவா, சன் பிக்சர்ஸ் இவங்க காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டு. கங்குவாவுக்கு முன்னாடி குட் பை டக்லிக்கெலாம் முன்னாடியே போட்ட அக்ரிமெண்ட்டு. அது வந்து இப்போ வருது. இப்போ வந்து இந்த படம் முடிச்சுட்டு அவர் 3 மாதம் ரேஸ்க்கு போகிறார். முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் இயர் மிடில் ஏப்ரல் மேல் தான் அந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அது என்ன ஜானல் படம் அப்படிங்கிறது அவரே ஒன்றும் டிசைட் பண்ணல. அப்படிங்கும்போது நம்ம இருக்கிறத அடிச்சு விட முடியாது. ஆனால் படம் கண்டிப்பாக பண்ணுறாரு. சிவாவுக்கு தான் பண்ணுறது, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. சிவாவுக்கு ரஜினி அஜித் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மேல போகிறாங்க. இவர் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு இவர் வந்து இதுக்கு போகிறாரு. 3 மாதம்
இதுக்கு போகிறார், டூரு மற்ற அந்த மாதிரி ரேஸ் எல்லாம் போகிறார். முடிச்சுட்டு வந்த பிறகு தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மே அதுக்கு அந்த நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. மார்ச் அந்த மாதிரி டைமில் ஏதாவது அந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்து அஃபிஷியலாக அவங்களே கொடுப்பாங்க. கண்டிப்பாக சார், பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.